என்னால் முடியாத ஒரு விஷயம் எனக்கு அது நடந்திருக்கிறது. எனவே அப்படின்னா இந்த மனிதர்கள் கேட்கறது என்ன தெரியுமா? கடவுள் நம்பிக்கையான ஆளா அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த ஜாதியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எந்த மதத்தை சார்ந்தவன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய கேள்வி நியாயமான உணர்வை எப்படி இறைவன் உணரணும் அப்படின்னா, ஒரு பூ இருக்காது, ஒரு பூ, அந்த பூ நான் மலர்ந்து விட்டேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் மட்டும்தான் தர்க்க ரீதியான மனிதனாக இருக்கிறார். இந்த மனிதன் பலகீனமாக படைக்கும் உங்களுக்கு படைப்பிலேயே கொடுத்த அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டுதான் நாம் வந்து பயன்படுத்தும். இதை கொண்டுதான் கடவுள் இருக்கிறான் என்று நாம் சொல்ல முடியுமே தவிர இறைவனுடைய சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார். அதற்குண்டான பிரதிபலனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். அதுக்குண்டான ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களால ஒன்றும் செய்ய முடியல, கடவுளையுமே தடுக்க முடியல, என் கடவுள் நம்பிக்கையாளரும் தடுக்க முடியல. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க என்ன வச்சிருக்கீங்க? அறிவியலை கொண்டோ விஞ்ஞானத்தை கொண்டோ என்ன செய்ய முடியாது, கடவுளை யாரும் உணர முடியாது. அப்புறம் 2வது வசனத்துல படிக்கிறது, குரங்கு நம்மகிட்ட திருடி போயிடும், அதுக்கு சட்டம் கிடையாது. மாடு நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிடும், அதுக்கு சட்டம் கிடையாது. அந்த மனிதனை தான் தண்டிப்போம். யார் வீட்டில் மாடு இருக்கு, யாருக்கு சொல்றதுனால உங்களுக்கு இந்த பூமியில் எதுவும் நடந்து விட போவதில்லை, அதனால எதுவும் உங்களுக்கு கிடைத்து விட போவதில்லை.